ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த புதுசாக மீன் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா மீன் என்கிட்ட செட் ஆகிருக்கு, நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக மீன் நல்லா வளர்த்துலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி ஃபிஷ்ஷோ இல்லை ஃபிஷ் ஏதோ வளர்க்கணும்னு நினைப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த குட்டிங்க போடுறது தான். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இப்போ எடுத்தோடனே கப்பி ட்ரை பண்ணும்போது என்னென்னா மிக்சடு கப்பியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வெரைட்டி கப்பிலேருந்து தான் ட்ரை பண்ணுவோம். குட்டி நல்லா சூப்பராக போடுங்க. மேக்ஸிமம் இறப்பு விகிதமும் கம்மி, ரொம்ப இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இந்த கோப்ரான்னு சொல்லுவோம், அந்த கப்பி தான் இருக்குங்க. குட்டி பாருங்கள், அதாவது குட்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாது, குட்டி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வளருவங்க பாருங்கள். மீனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதாவது இப்போ ஒரு 3 பேர் வாங்கி இப்போ விட்றோமா, அந்த 3 பேருமே பெருசாகும், 3 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது, குட்டி பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்பிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், சரி எக்ஸாக்ட்டுக்கு இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்கிறேங்க, இப்போ பேசிக் ட்ரை பண்ணுறதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது ஈஸி தான். பட் ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகணும். அதாவது உங்களுக்குன்னு சில வெரைட்டி செட் ஆகக்கூடிய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கும் செட் ஆகாத வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி கப்பிக்கு நீங்கள் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றாமல் இருந்தாலும் நீங்கள் ஃபுட்டே போடாட்டி மீன் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி குட்டி சாப்பிடாது. குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 குட்டி போடுதுன்னா 20 குட்டியுமே அப்படியே இருக்கும் டேங்க்கில். அங்கே சைஸும் பாருங்கள், சைஸும் குட்டி வேகமாக வளரும், எந்த பிரச்சனையும் வராது. அதே அந்த எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது வந்துன்னா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாற்றாமல் வச்சுருங்க. தண்ணி மாற்றாமல் வச்சுருக்காங்கன்னா எப்பட்றா, ஏன்னா தண்ணி மாற்றலாம் மீன் இறந்துடாதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கானே தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டைகர் லெஸ்ன்னு சொல்லிட்டு கப்பி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இதுக்குள்ளே காமிக்கிற பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எத்தனை கப்பி இருக்குது பாருங்கள், எல்லா சைஸ் பாருங்கள். ஸோ சைஸ் எல்லாமே பாருங்கள். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த சைஸில் கொண்டாந்தே விடலிங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து வளர்த்துனது. நீங்கள் வேணான்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் சேலுக்கு எடுக்கிறேன்னா அதில் வேணான்னு கொண்டு வரதான் நான் இங்கே கொண்டாந்து போடுவேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய தண்ணி தாங்க. அதாவது இந்த பழைய தண்ணினா தண்ணி வந்து அழுக்கா இல்லைங்க, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசம் பிடிச்சிருக்கு. தண்ணி வந்து ட்ரை ஆகும்போது என்ன பண்ணுவோன்னா, இப்போ தண்ணி வாரத்துக்கு இருக்கா இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்குவேன், தண்ணி ட்ரை ஆகும். கண்டிப்பாக ஒரு 2 days 3 days ஒன்ஸுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆகும்போது என்னென்னா தண்ணி திருப்பி டாப்அப் பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். அப்படி தான் எக்ஸாட்டிக் கப்பிக்கு பண்ணுங்கள். ஓகேங்களா? நார்மல் கப்பிக்குமா தயவு செஞ்சு ஃபுல் தண்ணியை மாற்றிடாதீங்க. நார்மல் கப்பிக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது மீன் இறக்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் இந்த எக்ஸாட்டிக் போகும்போது ரொம்ப 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 ரிஸ்க்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ளூ சிலோட ஒரு 50 குட்டி என்ன வச்சுருந்தாங்க, தண்ணியை மாற்றிட்டாங்க. அதாவது தண்ணியை மாற்றிட்டாங்கன்னா எப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே தண்ணி மாற்றிட்டாங்க. அப்படி வந்து எக்ஸாட்டிக் கப்பிக்கு அப்படி மாற்றவே கூடாது. அப்படி மாற்றினால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 5 குட்டி 6 குட்டியாக தான் இருக்குது. 50 குட்டி இருந்த இடத்துல வெறும் 5 குட்டி 6 குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோசம் சொல்லிங்க. இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பி, அதாவது சில்லி மசிக்கில் பேசிக் வெரைட்டி கப்பிங்க, இதில் 8 குட்டியை நம்ம தான் விட்டுருந்தேன். அந்த 8 குட்டியுமே பெருசாகிடுச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக் வெரைட்டி நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபுட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நல்லா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்பவுமே ஈஸி. ஓகேங்களா? அது வளர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமெலாம் இருக்காது. பட் இதுவே நீங்கள் எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு போய் இப்போ ஏன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள்ட்டே இருப்பாங்க மீனில் ரெகுலர் கஸ்டமராக தான் இருப்பாங்க, பேசிக் வெரைட்டி கப்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது ப்ரோ என்ன ப்ரோ மீன் டக்குன்னு இறக்குது ப்ரோ, இந்த மீன் நல்லா இருந்துட்டு திடீர்னு பாருங்கள் அப்படின்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு தண்ணி மாற்றுவீங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தண்ணியை மாற்றிடாதீங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் ஃபுல்லாக அடிக்குது, ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யுற மாதிரி கிளைமேட்டுங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக வெயில் அடிக்குது, அப்படியே உச்சி வெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழக்குது. ஆனால் நேற்றுக்கு நைட்லாம் வந்து நேற்றுக்கு ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தண்ணியை மாற்றிக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் மாறிடும், டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா நிறையா பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு பர்சனலாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, அது சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், சூப்பராக செட் ஆகிடுச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இதே கப்பி என் ஃப்ரெண்டுகளுக்கு செட்டே ஆகலைங்க. ஓகேங்களா? அதே இது என் ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட குட்டி நிறையா போட்டுட்ருக்கு ஃபுல் ரெட்டு, ஏன்னா வந்து எனக்கு செட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50 பேர் ட்ரை பண்ணுறேன், 50 பேர் ஃபெயிலியர் தான். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன்னா தப்பு.
ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்கு எனக்கு செட் ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு செட் ஆகலை. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடம், உங்களோட தண்ணி. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா மீனும் செட் ஆகாதுங்க. ஃபஸ்ட் எடுத்து இது தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லா மீனும் செட் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, எடுத்த உடனே ரொம்ப பெரிய எக்ஸாட்டிக்லாம் போகக்கூடாதுங்க. சில பேருக்கு காமனாக செட் ஆகும். ஜெட் பிளாக்கு, இந்த ரெட் சில்வர்டோ, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய வெரைட்டிங்க. அதை மிக்ஸ் அங்கே ஆகாமல் விட்டாவே போதும், சூப்பராக செட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுற ஒரு வெரைட்டினா இந்த கொய் கப்பி வெரைட்டி தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் எக்ஸ்ரோ கொய்யினுடைய குட்டிங்க தான். ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாத்தையும் நான் வின் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு வந்து கேர் எடுத்து, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி மாற்றுறதுனா அவ்வளோ யோசிப்பேங்க. தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றவே மாட்டேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து லைட்டாக சன்லைட் பட மாதிரி, தண்ணி ரொம்ப சில்னஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த வெயிலில் மாதிரி வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்பராக தண்ணி ஹீட் ஆகிறது எல்லாமே மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக குட்டி வந்து சூப்பராக சர்வே பண்ண முடியுங்க. அதே இது இந்த நார்மல் வெரைட்டி இதுக்கெலாம் பாருங்கன்னா நான் தண்ணி எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் குட்டி பார்த்திங்கன்னா வதன்னு போட்டிருக்கு. எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை, நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. சொல்ல போனால் தண்ணியே பாருங்கள் மாற்றாம மட்டும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் மீன் குட்டி மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. இதில் வந்து குட்டி மட்டும் நான் குட்டி காட்டில் பெருசு எல்லாமே ஒரு 50 கண்டா வாரம் கண்டா ஒரு 50 மீன் எடுக்கலாங்க. அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகேங்களா. பேசிக் வெரைட்டிங்கிறது இதுதான். ஆனால் அந்த எக்ஸாட்டிக் கப்பிக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸுங்க. ஓகேங்களா. அந்த தண்ணியை மாற்றுறது இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சையாக வச்சுருக்க பாருங்கள். இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் மீன் கொஞ்சமாக சர்வே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி மெயின்டெனன்ஸான ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் இது. ஆனால் வந்து ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு, இல்லை சூப்பராக இருக்குடா, நோயிலேருந்து அது மீண்டு வந்துருச்சு, நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சுன்னா நீங்களே வெறுத்து போகிற அளவுக்கு குட்டி கொடுக்குங்க. அப்படிப்பட்ட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கொய்யெல்லாம். இந்த இதுக்கெலாம் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ரொம்ப, அதாவது மாதமே இருக்கும். ரொம்ப மாதமே இருக்கிறதோட இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியவே மாற்றி ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் குட்டி மட்டும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, இது நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னா குட்டி மட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக கொடுக்கும். ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகேங்களா. செட் பண்ணுறது கஷ்டம்னா அந்த தண்ணியை மாற்றாமல் இருந்தால் மேக்ஸிமம் எல்லா மீனுமே சூப்பராக இருக்குங்க. இதில் பாருங்கள் எத்தனை குட்டி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எங்கள் அம்மா பாதாம் இலையெல்லாம் போட்டாங்க. அந்த பாதாம் இலையை நசுங்கி இந்த உதிர்ந்து இதாகிடுச்சு. ஆனால் நான் இப்போ வரைக்குமே தண்ணியை மாற்றுறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து தண்ணியில் தான் மேக்ஸிமம் எல்லா டிசீஸுமே எல்லா மீனுங்களுக்கு வருங்க. தண்ணி நம்ம அழுக்காக இருக்குது, தண்ணியை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மீன் வந்து வீக் ஆயிரும், மீன் வந்து இதாயிரும். அதே நான் நார்மல் கப்பிக்கு நான் சொல்லிங்க, நார்மல் கப்பிக்கு நீங்கள் புது தண்ணியே மாற்றுங்க, எந்த தண்ணி மாற்றினா மீன் நல்லாயிருக்கும். அதே எக்ஸாட்டிக் போகும்போது ரொம்ப 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 டஃப். ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றுறதுக்கு பல டைம் யோசிங்க. நான் இதில் தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட ஏன்னா இப்பயுமே நினைப்பேன் என்னடா ரொம்ப இதாக இருக்குது, பஸ் இங்கே பாஸ்டெல்லாம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் தண்ணி மாற்றலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கொய்க்கு மட்டும் தண்ணி மாற்றாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ப்ளூ கொய் சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணி அழுக்குனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ளூ கொய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தண்ணி நல்லா அழுக்காக வச்சுருக்கும்போது என்னென்னா மீனுங்க நல்லா பிரைட்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதாவது இந்த ஆல்கே வாட்டரில் வச்சுருந்துட்டு மீனுங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி தான் சொன்னேன். ஓகேங்களா. இந்த ஆல்கே தண்ணியில் இருக்கும்போது இப்போ இந்த இதுக்கெலாம் மாற்றியே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 3 மாதம் இருக்குங்க. இது வந்து ஆஃப் பிளாக்னுடைய கப்பி. ஆக்சுவலாக க்ரீன் வாட்டரில் இதில் வந்து க்ரீன் டப்னால பெருசாக உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாற்றதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் பாருங்கள், எந்த அளவுக்கு சைஸ் வளர முடியுமோ அந்த அளவுக்கு சைஸ் இருக்கும், குவாலிட்டி நல்லா தெரியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நான் அந்த ஆல்கே வாட்டர் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் மீன் இறக்காது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா இதெல்லாம் தான். ஓகேங்களா. இதெல்லாம் ஜெட் பிளாக்னுடைய குட்டிங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. ஆனால் இப்படி வச்சுருந்தாலும் மீனுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாட்டிக் இப்படி வச்சுருந்தா மட்டும் பேசிக் ரேட்டு ரொம்ப 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 ஈஸிங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாட்டிக் போகிறவங்க, இந்த எக்ஸாட்டிக் வளர்த்தணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு மீன் செட் ஆகலாம் மனசு விட்றாதீங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 50 பேர் எடுத்துகிட்டு எனக்கு செட் ஆகலை. இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ரேட்டை நான் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இதே என் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட வாரத்துக்கு ஒருக்கா வந்து 30 குட்டி 40 குட்டி போடுது. ஆனால் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் அந்த மீனை குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த எக்ஸாட்டிக் போகும்போது என்னென்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த இதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ
ஸோ இதோட இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.